தாவீதோட இருதயத்தை ஊடுருவுகிற கர்த்தருடைய வேர்களின் வலிமையை அறியாதவங்க தாவீது என்ன செய்யறாங்க? ஓரங்கட்டி அவரை வலிமையற்றவர்களா பார்த்தாங்க. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உங்களை கூட சிலர் இன்னைக்கு ஓரங்கட்டி இருக்கிறாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சாரத்தினுடைய வலிமையை விளங்காதவங்க உங்களை என்ன பண்ணிருக்கிறாங்க? ஓரங்கட்டிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னோட சமூகத்துல நீ நாட்டப்பட்டிருக்கிற ஒரு கிருபையின் பாத்திரம், என்னோட நீரோட அருகில் உள்ள ஈரத்தை உறிஞ்சி உறிஞ்சி என்னுடைய உயிரோட்டத்தை அபரிமிதமாய் அனுபவிக்கிற கிருபையின் பாத்திரம் நீ. உனக்குள்ள ஆழமாய் ஊடுருவி இருக்கிற என்னுடைய வேர்கள் உறிஞ்சுவது என்னுடைய ஈரத்தை. ஆமென். நீ என்னுடைய சமூகத்தின் ஓரத்துல நடப்பட்டு என்னுடைய ஈரத்தை உறிஞ்சி அதனால சாரத்தினால நிரம்பி இருக்கிற பாத்திரங்கிறத அறியாத உலகம் ஒன்ன ஓரங்கட்ட பாக்குது. ஆண்டவர் சொல்றார், அது அவர்களுக்கு வாய்க்காது. எஸ். வாய்க்கால்கள் ஓரத்துல நடப்பட்டு அவருடைய சாரத்தால நிரம்பி இருக்கிற மனுஷனை ஓரங்கட்ட நினைச்சா சொல்லுங்க, நடக்காதியா? நடக்காது. உங்களை யாராவது பைபாஸ் பண்றானா போவிடுங்க. சுத்தி இடிச்சு திரும்ப உங்கள்கிட்ட தான் வருவான். எஸ். அங்கு சுத்தி இங்கு சுத்தி பார்த்தேன், கடைசியில் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. அப்ப எப்பயும் ஒர்க் அவுட் ஆகும்? எல்லாரும் யாரை ஓரம் கட்டினீங்களோ அவனை போய் பாருங்க. இப்ப கோலியாத்தை ஒன்றும் செய்ய முடியல, ஓரம் கட்டினேல அவனை போய் பாரு. எல்லாரும் சேர்ந்து யோசேப்பு என்ன செஞ்சாங்க? ஓரம் கட்டிட்டாங்க. கடைசியில் பிரச்சனை வந்தோன்னு யார்கிட்ட தான் போக இருந்துச்சு? ஓரங்கட்டப்பட்ட யோசேப்பின் இடத்தில். எப்பா, நாங்க உன்னை ஓரம் கட்டிட்டு ஏதாவது செஞ்சலாம் நினைச்சோம், இப்பதான் தெரியுது நீ அவரோட ஓரத்துல இருக்கிறவன். ஆமென். இந்த கோர சம்பவத்திலிருந்து நீ தான் எனக்கு உதவி செய்யணும். அருமையான வார்த்தை. சில கோர சம்பவங்கள் இருந்து ஜனத்தை விடுவிக்கிற அபிஷேகம் யாருக்கு இருக்குன்னா அவருடைய சமூகத்தின் ஓரத்துல. ஆமென். தன்னுடைய வேர்களை விட்டு அவருடைய பலத்தை உறிஞ்சி உறிஞ்சி அவருடைய ஈரத்துல அப்படியே சாரத்துல நிரம்பி இருக்கிற ஒரு ஓரங்கட்டப்பட்ட மனுஷனாலதான் அது சாத்தியமாகும். ஆமென்.